தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட வயல்களை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். கனமழை காரணமாக காவிரி பாசன மாவட்டங்களில் பல ஆயிரம் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் தவிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உக்கடை பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட வயல்களில் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது விவசாயிகள் வயலில் சாய்ந்து கிடந்த நெற்கதிர்களை எடுத்து வந்து அமைச்சரிடம் காண்பித்து தங்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்குமாறு கோரிக்கை வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதிகமான மழை பெய்த காரணத்தால் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 13,000 ஹெக்டேர் அளவுக்கு நீரில் மூழ்கிறது. இதனுடைய தன்மையை துறையினுடைய அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகமும் கண்காணித்து அதை கணக்கெடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உரிய நஷ்டஈடுகள் வழங்குவதற்கு அடிப்படை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. வயல்களில் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கோவி செழியனும் ஆய்வு செய்தபோது பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். வடிகால் வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரவும் நிவாரணத்தை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சர்களிடம் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.